நான் கொரியன் ட்ராமா நெறைய பார்ப்பேன். அதுக்கு ரீசனே நான் பிடிஎஸோட ஃபேன் தான். யாரு கிண்டல் பண்ணா என்ன, எனக்கு அவங்கள அவ்ளோ பிடிக்கும். அதேமாரி அவங்களோட கல்ச்சர்ஸ், அவங்களோட ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். முக்கியமா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான கிம்ஜி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி நானே செய்ய போகிறேன். அதுக்கு நறுக்கின மாங்காய், ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். அதேமாதிரி முள்ளங்கி நறுக்கினது, கேரட்டும் அதே மாதிரி நறுக்கினது. இன்றைக்கி மாங்காய் கிம்ஜி தான் ட்ரை பண்ண போகிறேன். இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போது இதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அதிகமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக தான் சேர்க்கக்கூடாது, நிறையா சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. இது நல்லா தண்ணி விட்டு இருக்கும். இப்போது இது நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக மாறிடும். திரும்ப இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா 2-3 டைம் அலாசி எடுத்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு நறுக்கின ஆப்பிள், ஒரு பெரிய வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 5-6 பல் வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மசாலாவோட ரெட் சில்லி, மிளகாத்தூள், அதே மாதிரி வினிகர் சேர்த்துட்டு இதை நல்லா மேக்னேட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மேங்கோ கிம்ச்சி ரெடி. வீட்டிலேயே சூப்பராக செய்யலாம். இதை கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மாதத்தானம் கூட கெட்டு போகாது. நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பார்க்குற நீங்கள் பிடிஎஸ் ஃபேனாக இருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் பர்பிள் ஹார்ட் கொடுத்துருங்க.